போன வாரத்திலிருந்து உண்மையான வெற்றி என்றால் என்னங்கிறதை குறித்து பார்த்து வருகிறோம். வெற்றின்னு சொல்லலை, உண்மையான வெற்றி என்பதை குறித்து பார்த்து வருகிறோம். வெற்றி என்பது கெட்ட வார்த்தை கிடையாது, வெற்றி என்பது தவறான வார்த்தை கிடையாது. வெற்றி, பெருக்கம், நிறைவு என்பது வேதத்தில் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு காரியம். எல்லாரிதிலையும் பெருக்கம் அடைய வேண்டும், எல்லாரிதிலையும் வெற்றி அடைய வேண்டும். வெற்றி, பெருக்கம் சொல்லும் பொழுது வெறும் பணம் மட்டுமல்ல, பணத்திலையும் பெருகணும், ஆனால் அதில் மட்டும்தான் பெருகணும்னு வேதம் சொல்லலை. தேவனை அறிகிற அறிவில பெருகணும் வேதம் சொல்லுகிறது, கிருபையில் பெருகணும் வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தில் பெருகணும் வேதம் சொல்லுகிறது, ஞானத்தில் பெருகணும் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தத்தில் பெருகணும் வேதம் சொல்லுகிறது. இப்போ பெருக்கம் சொல்லும் பொழுது, வெற்றி என்பது சொல்லும் பொழுது எல்லா பகுதியிலும் பெருக்கம் அடையணும், எல்லா பகுதியிலையும் வெற்றி அடையணும். அதில் பொருளாதாரமும் உள்ளடக்கி இருக்கிறது இல்லையா? பொருளாதாரம் இல்லாமல் தேவனுடைய அநேக நோக்கங்களை, திட்டங்களை இந்த பூமியில் நிறைவேற்றுவது கஷ்டம் இல்லையா? அந்த நோக்கத்தில், திட்டத்தில் வாழும் பொழுது பொருளாதார பெருக்கம் என்பது கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிறது. இதில் செய்வதற்கு ரொம்ப அதி முக்கியமான காரியம் போன வாரம் சொன்னோம், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் நம்மளோட வாழ்க்கை நிறைவேறுவதற்கு. அதான் உண்மையான வெற்றின்னு சொல்லுகிறோம். உங்களை இந்த பூமியில் தாயின் கருவிலே அவயங்கள் ஒன்று உருவாவதற்கு முன்பாகவே, கரு ஏற்படுவதற்கு முன்பாகவே இந்த பூமியில் நீ எதுக்காக பிறக்கிறீங்க, என்ன நோக்கத்துக்காக பிறக்கிறீங்க, எந்த இடத்துல பிறக்கணும், எந்த பெற்றோருக்கு பிறக்க வேண்டுங்கிறத உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நிர்ணயம் பண்ணுறார் இல்லையா? பிறந்ததுக்கு அப்புறம் எதுவும் திட்டம் போடுறது கிடையாது. உலக தோற்றத்திற்கு முன்னே எல்லாம் திட்டம் போட்டு திறமைகளையும் தாளந்துகள் இந்த பூமி எதுக்கு வைக்கிறார் என்றால், அந்த திறமைகளையும் தாளந்துகளை வைத்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான். எதற்காக பிறந்தோமோ, நல்லா கவனிங்க, எதற்காக பிறந்தோமோ அந்த பிறந்ததை என்னைக்கு நிறைவேற்றி முடிக்கிறோமோ அதான் வெற்றி, அதான் மெய்யான வெற்றி. நீங்கள் நிறைய பொருள் வைத்திருக்கலாம், பேர் புகழ் வைத்திருக்கலாம், உலகத்தில் உங்களுக்கு பெரிய ஆளாக மதிக்கலாம், உலகத்தின் பார்வையில் வெற்றியாக இருக்கலாம். ஆனால் எதற்காக அந்த பூமியில் வந்தீர்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றவில்லை என்றால் உலகத்தின் பார்வையில் வெற்றியாக இருப்போம், தேவனுடைய பார்வையில் தோல்வியாக இருப்போம் இல்லையா? அதான் நோக்கம். எதற்காக வந்தோமோ அதை முற்றிலுமாக நிறைவேற்றி முடிப்பது நோக்கம். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் போன வாரம் ஆரம்பித்தோம் இல்லையா? ரோமர் 12 ரோமர் 12 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுவுமாங்கள். இது ரொம்ப முக்கியமான காரியம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியணும். தேவனுடைய சித்தத்தில் என்னைக்கு வாழுகிறோமோ அதான் வெற்றி. தேவனுடைய சித்தத்தில் வாழவில்லை என்றால் பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், பதவி இருக்கலாம், ஆனால் உள்ள நிறைவு இருக்காது. உள்ள ஒரு வெற்றிடம் இருந்து கொண்டே இருக்கும், ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழும். இன்றைக்கி பெரிய செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள், உலகத்தில் பேர் புகழ் வைத்திருக்கிறவர்கள்லாம் வாழ பிடிக்கலங்கிறான். ஏன் வாழ பிடிக்கலன்னா உள்ள நிறைவு இல்லை. அந்த அமெரிக்காவில் இப்படி ஒரு பெண் மரித்தே போனான், கோடிக்கணக்கான செல்வம், அந்த ஊரில் இருக்க எல்லா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் போய் எல்லா பொருளையும் வாங்கிட்டா. அவள் வாங்காத பொருளே இல்லை. ஒரு நாள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகும்போது அவளுக்கு வாங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அன்றைக்கி நைட்டு சூசைட் பண்ணி செத்து போயிட்டா. நான் வாங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தில் என்னை இன்பப்படுத்துவதற்கு எது இல்லைன்னு சொல்லி செத்து போயிட்டா. ஏன்னா அவளுக்கு என்னென்ன, அந்த உலகம் திருப்தி, உலகத்தில் இருக்க சில காரியங்களை வாங்கி மாட்டுவதோ, சில வாழ்க்கையில் சில பொருள்களை அனுபவிப்பதோ வெற்றி அல்ல. அந்த பொண்ணு எதற்காக அந்த பூமியில் பிறந்தாலோ அந்த நோக்கத்தின் மையத்தில் இருந்தார் என்றால் அந்த வெற்றிடம் வெறுமை அவளுக்கு இருக்காது. இன்றைக்கி ரொம்ப பேர் அந்த நோக்கத்தின் மையத்தில் இல்லாதனால, செல்வம் பொருள் இருந்தும் உள்ள வெற்றிடம் இருக்கிறபடினால ஒரு நிம்மதி இல்லை, ஒரு நிறைவு உள்ள இல்லை. அது எப்படி வாழ்வதுன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக முதல் காரியம் உங்களையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். அதாவது ரத்த சாட்சியாக மறிங்கன்னு சொல்லலை. அப்படி யாரும் மறிச்சிடாதீங்க. நீங்கள் வேணும், நீங்கள் எனக்கும் வேணும், தேவனுக்கு வேணும், தேவனுடைய திட்டங்களுக்கு வேணும். ரத்த சாட்சியெல்லாம் மறிக்க வேணாம். வேதம் நீங்கள் உடனே ரத்த சாட்சியாக மறிங்கன்னு சொல்லலை. ஜீவ பலியாக பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கணும்னா பலிபீடத்தில் ஒப்பு கொடுங்க, ஆனால் உயிரோடு இருங்க இல்லையா? விளங்கலைங்களா? மறிக்க வேணாங்க, தேவனுக்கென்று வாழுங்க. அதை சொல்லும்போது என்ன சொல்ல, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு சொல்லுகிறேங்கிறார்.
11 அதிகாரம் தேவனுடைய கிருபையை ஃபுல்லாக போதிக்கிறார். எப்படி மீட்கப்பட்டவன் போதிக்கிறார், பாவியா எப்படி இருந்தோம் போதிக்கிறார், எப்படி மரித்த நிலையில் இருந்தோம் போதிக்கிறார், எப்படி நீதிமான் இல்லாமல் இருந்த போதிக்கிறார், நீதிமான் இல்லாமல் இருந்த நம்ம எப்படி நீதிமானாக்கினார் போதிக்கிறார், நீதிமானாக்கினதுக்கு அப்புறம் நமக்கு எப்படி ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு போதிக்கிறார், தேவ அன்பை விட்டு யாரும் பிரிக்க முடியாதுன்னு போதிக்கிறார். இவ்வளவு போதிச்சதுக்கு அப்புறம் சொல்லுகிறார், இப்படி இருக்க சகோதரரே, இவ்வளவு தேவன் உனக்கு செய்திருக்கிறபடினாலே தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு சொல்லுகிறேன், உன்னையே ஜீவ பலியா ஒப்பு கொடுங்கிறார். இது ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குற பல்ல கடிச்சு ஒப்பு கொடுக்க கிடையாது. சரி, நான் ஆண்டவருக்கா வாழ்றேன், ஆண்டவருக்கா வாழணுமா, சரி வாழ்ந்தே தீரங்க, என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை தேவன் விரும்பவில்லை. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு தேவனுக்கு எவ்வளவு செய்திருக்கிறார், தேவன் எவ்வளவு நல்லவர், தேவனை எவ்வளவு இன்பமானவர் என்று அறிந்து அந்த இன்பத்தில் ஆண்டவரை உமக்கா நான் வாழும்படியா என்னையே அர்ப்பணிக்கிறோம் சொல்றேன் பார்த்தீங்களா, அதான் ஜீவ பலி. மற்றதெல்லாம் பலி. நான் சொல்கிறது பலியாடாக மாறுறது, பலியாட மாற வேணாம். இன்னைக்கு ரொம்ப பேர் தேவனுக்கென்று முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுக்கலங்க. ஏன்னா கேட்குற போதனைகள், அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தெய்வ மனிதன் தான் அவர், தெய்வ மனிதன் இல்லைன்னு சொல்லலை, மிகப்பெரிய தெய்வ மனிதன் தான். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 40 வருஷம் ஊழியத்தில் இருக்கிறார் என்னுடைய அறிவின் அடிப்படையில். அன்னைக்கு ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுக்கு பெற்றதான் தெரியுது, விட்டது தெரியலங்கிறார். 20 வருஷத்துக்கு முன்னாடி ரசிக்கப்பட்டான், 19 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிப்பை விட்டுட்டாங்கிறாரு. ஆனால் 20 வருஷமாக சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ரட்சிக்கப்பட்டது 20 வருஷம், அவன் ரட்சிப்பு இழந்தது 19 வருஷம். 19 வருஷமாக சர்ச்சுக்கு போயிட்டு வரான், ரட்சிப்பு இழந்தவனா போயிட்டு வராங்கிறாரு. இப்போ கேட்குறவனுக்குலாம் என்ன மனசு வரும்னா, நம்மளும் 20 வருஷமாக வர்றோமே, நம்ம 19 வருஷம் ரட்சிப்பை விட்டுட்டோமா இழந்துட்டோம்னு அவனுக்கே தெரியாது. அவன் எப்படி ஜீவ பலியா ஒப்பு கொடுக்க முடியும்? அப்புறம் என்ன சொல்றாருன்னா, சில பரிசுத்தாய் பெற்றதை தான் சொல்றான், அவன் பரிசுத்தாய் விட்டதை சொல்லலைங்கிறாரு. ஏதாவது ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் நீ தகுதி கிடையாது, லாயக்கு கிடையாதுன்னு ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தி அந்த குற்ற உணர்வுல மக்களை காயப்படுத்தி நீ சரியில்லை, உன்னை தேவனுக்கு ஒப்புக்கொடுன்னு சொல்லும்படியா வேதம் சொல்லலை. அப்படிப்பட்ட இதை தேவன் வெறுக்கிறார். தேவனுடைய இரக்கங்களை அறிந்து தேவனுடைய இரக்கங்களை குறித்து அறிவு வந்ததுக்கு அப்புறம் நம்மையே என்ன செய்கிறோம், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். இன்னைக்கு மக்களுக்கு தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார் நமக்கு குறித்து வெளிச்சம் இல்லைங்க. பாவ உணர்வு தான் மக்களுக்கு இருக்கு தவிர தேவனுடைய அன்பை குறித்த அறிவு மக்களுக்கு கிடையாது இல்லையா? காலையில் எந்திரிச்சு எத்தனை பேர் நன்மை செஞ்சீங்க? ஒன்றுமே செய்யலையா? காலையில் நீங்கள் எந்திரிச்சது ஒரு நன்மையான காரியம், அப்படி தானேங்க? ரொம்ப பேர் இன்னும் எந்திரிக்காமல் படுத்துட்டு இருக்கான். ஞாயிற்றுக்கிழமை 11 மணி படுக்கிறவங்களாம் இருக்கான். நீங்கள் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு பல்லு விளக்குறீங்க, அது நல்ல காரியம். இல்லை பக்கத்தில் யாரும் உட்கார முடியாது, இதெல்லாம் நல்ல காரியம் தானே. நான் ஜோக்குக்காக சொல்லலை. ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் அவருக்கு குளிக்கவே மாட்டுக்கார் பாஸ்டர், அவர் வந்தாவே 5 அடி தள்ளி நிற்க வேண்டியிருக்கு, அண்ணா மாதிரி வாய் நாருங்கிறாரு. பல்லு விளக்க மாட்டானா, விளக்க வேணாங்கிறாரு. அவனும் சர்ச்சுக்கு தான் போகிறான். அப்போ நீங்கள் காலையில் எந்திரிச்சது நல்ல காரியம், பல்லு விளக்குனது நல்ல காரியம், நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு சர்ச்சுக்கு வந்தது நல்ல காரியம். இதெல்லாம் நம்ம மனதில் வராது. நான் என்ன செஞ்சேன், ஒன்றுமே செய்யலையே, காலையில் வீட்டுக்கார திட்டினேன், அதான் எனக்கு தெரியும். நம்முடைய மனதில் எப்போவுமே நெகட்டிவ் தான் மனதில் வருமே தவிர நல்ல காரியம் மனதிலே வராது. எப்போவுமே நமக்கு பாவ உணர்வு தான் இருக்குமே தவிர நாம் தேவனுக்கென்று செஞ்ச நல்ல காரியம் கூட மனதில் வராது. தப்பு செஞ்சது விடிய விடின்னு யோசிப்போம், செஞ்சிட்டேமே நான் இப்படி எவ்வளோ நன்மை செஞ்சீங்களே, ஏன் அதையும் சிந்திக்க மாட்டீங்க? அப்படி செஞ்சுதான் தேவனுடைய இரக்கங்களை அறிந்தீர்கள் என்றால் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். இரக்கங்களை அறியவில்லை என்றால் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க முடியாதுங்க. வேதமே சொல்லுகிறது, யாக்கோபு புத்தகத்தில் சொல்றார், நியாய தீர்ப்புக்கு முன்பாக தேவனுடைய இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். நியாய தீர்ப்பு மேன்மை பாராட்டப்படாது, தேவனுடைய இரக்கம் தான் மேன்மை பாராட்டப்படும். தேவனுடைய இரக்கத்தை அறிந்து நம்மையே என்ன செய்கிறோம், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். அதுக்கப்புறம் மனம் புதிதாகிறதுனாலே மருவமாகிறோம். இதில் தான் வேலை நடக்குது இல்லையா? இந்த அளவுக்கு வார்த்தைக்குள்ளே போகிறோமோ மனதில் வேலை நடக்குது. மனதில் மாற்றம் ஏற்படும் பொழுது தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம். சங்கீதம் போவோம். வெற்றி என்பது பணம் இருக்கிறது நல்லதான், பொருள் இருக்கிறது நல்லதான், வீடு வாசல் இருக்கிறது நல்லதான், நல்ல உலகத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது 4 பேருக்கு தெரிகிறது நல்லதான். இதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, இதெல்லாம் அதில் உள்ளடக்கி தான் இருக்கிறது. ஆனால் இதுதான் மையம் கிடையாது. கோர் என்பது தேவனுடைய திட்டத்தில் வாழ்கிறதா என்னது மையம். எதற்காக பிறந்தமோ அந்த இடத்துல வாழ்ந்தீர்கள் என்றால் அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இடம். சங்கீதம் 66 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன்.
தேவனை எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டு எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையில் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இதுக்கு முன்னாடி சில பிரச்சனைகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுங்கிறார். தேவனை என்னை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், வலையில் அகப்படுத்தி இடுப்புகளுமே எங்களை வருத்தமான பாரத்தை. இதெல்லாம் தேவன் செய்யலை, வனாந்தரத்தோட அவிசுவாசத்தினால் இதெல்லாம் ஏற்பட்டது என்று வேதம் மற்ற இடத்துல சொல்லுகிறது இல்லையா. தேவனை விசுவாசிக்காதபடியினால, தேவனை சார்ந்து வாழாத முடியாத சில கஷ்டங்கள் துன்பங்களை ஏற்படுத்தினார்கள். ஆனால் அல்டிமேட்டாக கடைசியில் ஒரு இடத்துல கர்த்தரை கொண்டு வந்து வைக்கிறார். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அந்த செழிப்பான இடம்னு சொல்லுது பார்த்தீங்களா, அந்த செழிப்பான இடம்ங்கிற வார்த்தையும் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரெண்டு வார்த்தையும் ஒரே வார்த்தை. ரெண்டு வார்த்தையும் ரெவையாங்கிற வார்த்தை, ரெண்டுமே அது நிரம்பி வழிகிறது ரெவையா. செழிப்பான இடம் இருக்கு இல்லையா, அதுவும் என்னது ரெவையா. ஒரு பரிபூர்ணமான செழிப்பான இடத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைக்கிறார். குறைவான இடமல்ல, செழிப்பான இடத்துல சகல நன்மைகளும் நிறைவான இடத்துல கொண்டு வந்து நம்மை விடுகிறார். நான் தரித்திரத்தை குறைவை வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். தரித்திரம் என்றால் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியுமா? தரித்திரம்னா என்னன்னு தெரியும், பசின்னா என்னன்னு தெரியும், கஷ்டம்னா என்னன்னு எனக்கு தெரியும். நான் அப்படிப்பட்ட சில காலங்களை என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட காலத்தில் நான் இருக்கும் பொழுது ஒரு நாளும் இதான் தேவன் எனக்கு ஏற்படுத்தின மெய்யான பரிசுத்தமுள்ள இடம் நான் நினைக்கல. அது எனக்கு தேவன் ஏற்படுத்தின இடம் அல்ல. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும் பொழுதும் தேவனை நோக்கி உண்மையாக கூப்பிட்டேன். தேவன் எனக்கு செவி சாய்த்தார். மூணே நாளில் மாறிச்சுன்னு சொல்லலை. ஆனால் தரித்திரத்தின் இடத்துல நான் வெளியே வந்துட்டேன். இப்போ நான் இருக்கிற இடம் தரித்திரமான இடம் கிடையாது, தோல்வியின் இடம் கிடையாது, பற்றாக்குறையின் இடம் கிடையாது. வெளியே வந்துட்டேன்னா, வெளியே வந்திருக்கிற இன்னும் போக வேண்டிய அந்த நிறைவான இடம்னு ஒன்று இருக்குது, நிச்சயம் எனக்கு இருக்குது. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த இடத்துக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார். கையில் பார்த்து சொல்லுவோம், தேவன் என்னையும் என் பிள்ளைகளையும் செழிப்பான வளமான தேவனுடைய பூர்ணமான நிறைவின் இடத்திற்கு என்னை கொண்டு வந்து விடுகிறார். ஆமென். அந்த செழிப்பான இடத்துல என்னை கொண்டு வந்து விட்டின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை NKJV நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல, பட் யூ brought us out to rich fulfillment. பட் யூ brought us out to rich fulfillmentனா எங்களை வெளியே கொண்டு வந்து ஐஸ்வர்யமுள்ள நிறைவான இடத்துக்கு கொண்டு வந்து விட்டீர். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கை குறித்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அது எங்கே கொண்டு வந்திருக்கிறார்னா ஐஸ்வர்யமுள்ள நிறைவான இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். உங்களையும் மட்டுமல்ல, உங்களையும் உங்களை பிள்ளையும் அந்த இடத்துல கொண்டு வந்து விட விரும்புகிறார். நல்லா கவனிங்க. இது குறித்த சந்தேகம் இருந்தது என்றால் கர்த்தர் எனக்கு செழிப்பான இடத்துல தான் வைக்கிறார், நிறைவான இடத்துல தான் வைக்கிறார். எனக்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நிறைவான இடம், பரிபூர்ணமான இடம், சம்பூர்ணமான இடம் என்பதை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் அதற்குள்ளே போக முடியாது. நீங்கள் கோழையாக இருந்தீர்கள் என்றால் சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் இடரடிகிற ஆட்களாக இருந்தாலும் அங்கே போக முடியாது. என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைக்குள்ள இருந்தாலும் சரி, அந்த செழிப்பான பரிபூர்ணமான இடத்துல சென்றே அடைவன் என்று எவன் நோக்கி பார்க்கிறானோ அவன் தான் சென்று அடைகிறான் இல்லையா. 12ஆம் வசனம் திரும்பி வாசிக்கிறேன் தமிழில். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் பொழுது எந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள் வராதுன்னு வேதம் சொல்லலை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவர் நச்சித்துட்டாரு, இனிமேல் வாழ்க்கையில் பிரச்சனையே வராது, இனிமேல் கஷ்டமே வராது, துன்பமே வராதுன்னு வேதம் வாக்கு பண்ணலை. ஆனால் தேவன் எதை வாக்கு பண்ணுகிறார் என்றால் ஒவ்வொரு பிரச்சனையிலும் வெற்றி பெறுவீர்கள்னு வாக்கு பண்ணுறார் இல்லையா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். ஜெயம். போராட்டமே இல்லைன்னா எதை போய் ஜெயிக்க போறீங்க? ஒரு கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை, நான் ஜெயிப்பேன். என்னத்தையா ஜெயிக்க போற? ஒரு மேட்ச் இருந்தால் மேட்சை ஜெயிப்பேங்கணும். மேட்சே இல்லாமல் நான் மேட்சில் ஜெயிச்சிருவேன். எந்த மேட்சில் ஜெயிக்க போற? வாழ்க்கையில் கஷ்டம் வருதா, துன்பம் வருதா? துன்பம் வரும் பொழுது நீங்கள் அதை பார்த்து அணுக வேண்டிய முதல் நல்ல கண்ணோட்டம், இதில் நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன். சின்ன பிரச்சனையாக இருந்துச்சுன்னா சின்ன வெற்றி பெறுவேன், பெரிய பிரச்சனையாக இருந்துச்சுன்னா பெரிய வெற்றி பெறுவேன் இல்லையா. பெரிய ஒரு பிரச்சனை வருதென்றால் நான் பெரிய சாட்சி சொல்வதற்கு ஆயத்தமாக போகிறேன்னு முதல்ல தீர்மானம் பண்ணுங்க.
இதில் மனதில் செட் பண்ணுற கர்த்தர் உங்களை தோல்விக்காக உருவாக்கவே இல்லை. தோல்வி என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பார்ட்டே கிடையாது. அமெரிக்காவில் ஹென்னத்தையின்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அந்த மனிதன் பிறக்கும் பொழுதே இரத்தத்தில் வியாதியோடு இருதயம் சரியாக வளர்ச்சி அடையாமல் பிறந்தார். பிறந்த ஒரு சில மாதங்களே சாக வேண்டிய ஆளு கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் உயிரோடு இருந்து 5 டாக்டர் சொன்னாங்க, உன்னுடைய 17வது வயசு பிறந்த நாளை நீ பார்க்க மாட்ட, செத்து போவனாங்க. 5 டாக்டர்ஸ் 2 டாக்டர்ஸ் நோபல் பரிசு வாங்கினவங்க. 17வது வயசு உன்னால் பார்க்க முடியாது தம்பி, இதான் அவன் வாழ்க்கையின் கடைசி வருடம் என்று அவரை ஒரு டாக்டர்லாம் 1 மணி நேரம் ஆறுதல் படுத்துவார். ஆனால் அந்த மனிதன் வேதத்தை படித்து மார்க் 11, 23, 24 வசனத்தை படித்து, எவனாகில் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தொண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று இருதயத்தை சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் தான் சொன்னபடி நடக்கும் என்று மெய்யா விசுவாசம் அவன் சொன்னபடி நடக்குங்கிற வார்த்தையும், ஆதலால் எவைகளை ஜெபத்தில் விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்கிறோன்னு விசுவாசிங்கிற வார்த்தை 2 வசனத்தை மட்டும் பிடிச்சு அந்த வியாதியிலிருந்து வெளியே வந்தார். 60 வருடம் ஊழியர் செஞ்சார். அதுக்கப்புறம் 60 வருடத்தில் என்ன சொன்னார் என்றால், எந்த ஒரு வியாதியும் உங்களை கொல்ல முடியாதுன்னு சொன்னார் இல்லையா? அதுக்கப்புறம் விசுவாசம் என்றால் என்னன்னு பொதிச்சார். தேவனுடைய வார்த்தை சார்ந்து வாழ்கிற என்னன்னு பொதிச்சார். இந்த மனிதன் இப்படிலாம் வருவான்னு எனக்கு பிசாசுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த வியாதியை அவனுக்கு கொடுத்துருக்க மாட்டான் பிசாசு. அப்படித்தானங்க? ஒரு தோல்வி வருதா, கஷ்டம் வருதா, துன்பம் வருதா, மனதில் தீர்மானம் பண்ணுங்க, நான் ஜெயிப்பேன், அநேகரை ஜெயிப்பதற்கு நான் ஊந்துகோலாக உறுதுணையாக இருப்பேங்கிறத மனதில் தீர்மானம் பண்ணுங்க. பிரச்சனை வராதுன்னு சொல்லலை. ஒவ்வொரு பிரச்சனையிலும் என்ன இருக்கிறது? ஒரு வெற்றி இருக்கிறது. விட்டுவிட சொல்லலை, சோர்ந்து போக சொல்லலை. ஒரு இடத்தை கொண்டு போகிறா, அந்த கொண்டு போகிற இடத்துல 1000 பிரச்சனைகள் போராட்டங்கள் வரலாம், ஆனால் நிச்சயம் என்ன உண்டு? வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு. திரும்பி வாசிக்கிற இந்த வசனத்தில் 66:12, மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து வைத்தீர். வெல்த்தி பிளேஸ் சில ஆங்கில பைபிள் இருக்கு. வெல்த்தி பிளேஸ் செழிப்பான இடம் இல்லையா? தேவன் நம்மை ஒரு இடத்துக்கு கொண்டு வருகிறார். அந்த இடத்துல நிறைவு இருக்கிறது, அந்த இடத்துல வெற்றி இருக்கிறது, அந்த இடத்துல பரிபூர்ணம் இருக்கிறது, அந்த இடத்துல சுகம் இருக்கிறது. ஒரு நன்மையும் குறையப்படாத ஒரு இடத்துக்கு கொண்டு வருகிறார். எல்லா நன்மையும் பரிபூர்ணமாக நிறைந்த இடம். அதில் தாழ்ச்சி இல்லை, பற்றாக்குறை இல்லை. துரதிருஷ்டவசமாக இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அந்த இடத்துல இல்லை. செழிப்பின் இடத்துல, நிறைவின் இடத்துல, சம்பூர்ணமான இடத்துல இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் 195% கிறிஸ்தவர்கள் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை சொல்கிறேன். இதே போகிறாங்க வர்றாங்க, அந்த செழிப்பின் இடத்துல இருக்காங்களா? இல்லை. ஏன் அநேகர் சொல்கிறாங்கன்னா, அதில் கூட ஒரு ரகசியமான திட்டம் இருக்கும். தேவன் எதே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். நானும் தரித்திரத்தில் இருந்திருக்கேன், ஆனால் அதில் நான் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டேன். என்னத்தை பாடத்தை கற்றுக்கிட்டேன்னா, சீக்கிரமாக வெளியே வரணுங்கிற பாடத்தை கற்றுக்கிட்டேன். அதான் நான் கற்றுக்கிட்ட பாடம். இதில் இருக்கவே கூடாது, எவ்வளோ சீக்கிரமாக வெளியே வரணுமோ அவ்வளோ சீக்கிரமாக வெளியே வரணும் பாடத்தை கற்றுக்கிட்டேன். தரித்திரம் என்பது சாபம், செழிப்பு என்பது ஆசீர்வாதம். தரித்திரத்தை கொண்டு தேவனை மைமைப்படுத்த முடியாது, ஆசீர்வாதத்தை கொண்டு தேவனை மைமைப்படுத்தலாம். உலகம் முழுவதும் நற்செய்தி பரப்பணும். எனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்றனா நான் எங்க நற்செய்தி பரப்புறது இல்லையா? வாசிங்க சங்கீதம் 35, சங்கீதம் 35:27 வசனம். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனை சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்லக்கூடவர்கள். எவன் தேவனுடைய நீதி விளங்க விரும்புகிறார்களோ, எந்த விசுவாசி என் வாழ்க்கையில் தேவனோட நீதி விளங்கணும், என் வாழ்க்கையில் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று எந்த ஒரு விசுவாசி விரும்புகிறானோ அந்த விசுவாசி என்ன சொல்றான் என்றால், என்னுடைய செழிப்பிலையும் என்னுடைய சுகத்திலையும் தேவன் விரும்புகிறான்னு சொல்றான். விளங்கலையா? திரும்பி வாசிக்கிறேன். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தம்முடைய ஊழியக்காரனை சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா என்று தமிழில் சுகம்னு போட்டிருக்கு, ஆங்கில பைபிளில் செழிப்புன்னு போட்டிருக்கோம். 2 ஒன்று தான். என்ன பயன்படுத்தப்பட்ட வார்த்தை? ஷலோம்ங்கிற வார்த்தை. ஷலோம் என்றால் செழிப்பு, சுகம், பாதுகாப்பு, நல்வாழ்வு, நிறைவு. உங்கள் வாழ்க்கையில் தேவன் மகிமைப்படணுமா? என்னங்க வேணாமா? அப்படின்னா என்னைக்கு நிறைவில் சுகத்தில் அந்த பரிபூர்ணமான இடத்துல வாழ்கிறீங்களோ அன்னைக்கு தான் தேவன் மகிமை அடைகிறார். சில சொல்கிறாங்க, நேற்று ஒரு பாஸ்டர் வந்தார்,
இதே ஒரு பாஸ்டரை பார்த்துருக்கிறாரு. பாஸ்டர் உங்களுக்கு இந்த பேரில் இந்த ஏரியாவில் நல்ல பேர் வச்சுருக்காங்க பாஸ்டர்னாரு. நான் மற்றவங்கள்ட்ட யார்கிட்டையும் அதிகமாக பழக்கம் கிடையாது. அந்த செழிப்பு வெங்கடேஷா அப்படி கேட்டிருக்காங்க. அவரையா சொல்கிறீங்கன்னு இருக்காரு. நல்ல பேர் வச்சுருக்காங்க பாஸ்டர் உங்களுக்குன்னாரு. ரொம்ப சந்தோஷம். அதாவது ரொம்ப பேர் செழிப்பை எங்கள் சபையில் போதிக்க மாட்டேங்கிறாங்க. செழிப்பை நாங்கள் போதிக்க மாட்டோம். வேதம் சொல்லுகிறது, தேவன் கிருபையுள்ள வசனத்துக்கு அடையாளமாக அற்புதங்களாலும் அடையாளங்களும் வசனத்தை உறுதிப்படுத்தினார்னு இருக்கு. நீங்கள் செழிப்பே போதிக்கலைன்னா உங்கள் மக்கள் செழிப்பாக மாட்டாங்க. ஏன்னா வசனத்தை தான் தேவன் உறுதிப்படுத்துகிறார். போதிக்காத வசனத்தை தேவன் உறுதிப்படுத்துவது கிடையாது. செழிப்பாக இருக்கணுமா, நிறைவாக இருக்கணுமா, கட்டாயம் இருக்கணுமா, கட்டாயம் இருக்கணும். சுகமாக இருக்கணுமா, கட்டாயம் இருக்கணும். ஏன்? தேவன் பே பண்ணியிருக்கிறாருங்க. 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானம் சொல்லுது. நான் சுகமாகலையே, எனக்கு வலிக்குதே, எனக்கு உடம்புலாம் அநேக வேதனைகள் இருக்கு. நீங்கள் என்ன உணர்றீங்களோ என்ன உணரலையோ அதன் அடிப்படையில் சுகமானு சொல்லலை. நீங்கள் ஆவியில் சுகமாக இருக்கீங்க இல்லையா? அதே போல் கையில் காசு இருக்கு, காசு இல்லை, ஆனால் ஆவியில் செழிப்பாக இருக்கிறீங்க. நீங்கள் ஆவியில் செழிப்பாக இருக்கிறதை விசுவாசித்து சிந்தித்து யோசிச்சிங்கன்னா சரீரத்திலையும் வெளியே வரும். விளங்கலைங்களா? நீங்கள் செழிப்பாக இருக்கீங்களா? செழிப்பாக இருக்கீங்க. நீங்கள் நீதிமானாக இருக்கீங்களா? எங்கே இருக்கீங்க? ஆவியில் நீதிமானாக இருக்கீங்க. வேதம் சொல்லுகிறது, சிலுவையில் இதெல்லாம் நிறைய போதிச்சிருக்கோம். என்னுடைய பாவத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய நீதி எனக்கு கொடுத்தார். எனக்கு இருக்க நீதி என்னுடைய நீதி இல்லை, தேவனே என்னுடைய நீதியாக மாறி இருக்கிறார் இல்லையா? ஒரு ஒரு பிரசங்கர் நல்ல ஒரு உதாரணம் கொடுத்தார். தண்ணி இருக்கு, தண்ணி சுடுதண்ணியில் டீ பேக்கை போடுறோம் இல்லையா? டீ பேக்கை உள்ளே போட்டதுக்கப்புறம் அது சுடுதண்ணிக்குள்ள கிடக்கிற டீ கிடையாது இல்லைங்க. சுடுதண்ணியில் டீ பேக் போடலையா? டீ பேக்கை போட்டதுக்கப்புறம் கெஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சுடுதண்ணியில் கிடக்கிற டீயை குடிங்கன்னு சொல்ல மாட்டோம். அப்படியே சொல்லுவோங்க, டீயை குடிப்போம்னு சொல்லுவோம். அவர் டீன்னு சொல்கிறாரு, இல்லைங்க சுடுதண்ணியில் இருக்க டீ பேக்குங்கிறீங்க நீங்கள், இல்லை நான் தான் போட்டேங்கிறீங்க. அப்படி சொன்னால் உங்களை லூசுன்னு பார்ப்பாங்க. என்னைக்கு இயேசுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேற அவர் வேற கிடையாது. அவருடைய நீதியினால் உங்களை அப்படியே பறந்துட்டார். அப்படியே அதே போல் அவருடைய செழிப்பு, அவருடைய சுகம், அவருடைய நல்வாழ்வு உங்கள் ஆவியில் இருக்கிறது. என்னைக்கு அதை விசுவாசித்து சிந்தித்து அதை பார்த்தீர்களோ அப்படி மாறுவீங்க. அப்போ முதல்ல என்ன செய்யணும்? நான் அதை ஒரு விசுவாசிக்கணும். என்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார். அந்த இடம் எந்த இடம்? அதனால அந்த இடங்கிறேன். அந்த இடத்துக்கு போகும்போது தான் வெற்றி. உங்களை ஒரு இடத்துக்காக பிறக்க வச்சிருக்கிறார். ஒரு இடத்துல நீங்க ஃபிட் ஆக முடியாது வச்சிருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னே தாயின் கற்பத்தில் அவையங்கள் உருவாவதற்கு முன்பாகவே நீங்கள் ஒரு இடத்துல வாழணும் என்பதை குறித்து அவர் ஃபிட் பண்ணிட்டார். என்னைக்கு அந்த இடத்துல வாழுகிறீர்களோ அந்த இடத்துல சகல நன்மையும் சம்பூர்ணமா இருக்கும். நான் சொன்னது பணம் மட்டுமல்ல, எல்லாமே. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் போவோம். யாருமே இங்கே பிறந்த யாருமே ஆக்சிடெண்ட்டாக பிறக்கலைங்க. சிலர்லாம் சில பிள்ளைகள்கிட்ட பேச தெரியாமலாம் பேசுவாங்க. இதை நாங்கள் பிறக்கணும்னு நினைக்கல, ஆனால் பிறந்துட்டான். அதில் என்ன பேச்சுனே தெரியல. நாங்கள் யோசிக்கலைங்க, இன்னொரு பிள்ளை பிறக்குமா நினைக்கல, ஆனால் இன்னொரு பிள்ளை பிறந்துருச்சுங்க. சரி பிறந்துருச்சுன்னு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, தேவன் அப்படிலாம் கிடையாதுங்க. ஒருவேளை உங்கள் தாய் தகப்பனுக்கு நீங்கள் பிறந்தது அதிர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு அதிர்ச்சி கிடையாது. கரு உருவாக்குன்பாகவே திட்டங்களை நோக்கங்களையும் போட்டு அந்த நோக்கத்திற்காக ஒரு இடத்தையும் வச்சுட்டார். அந்த இடத்துல என்னைக்கு ஃபிட்டாகி நிற்கிறீங்களோ அந்த இடத்துல சகல நிறைவும் சம்பூர்ணமாக இருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 24வது வசனம். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றை உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடினால் கையினால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் வாசம் பண்ணுகிறல்ல. கட்டடத்தில் வாசம் பண்ணல, நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நாமே அவருடைய தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அடுத்த வசனம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் படிவினை கொள்ளுகிறதும் இல்லை. நமக்கு ஜீவனை கொடுத்தது அவர், சுவாசத்தை கொடுத்தது அவர். இன்னைக்கு ரொம்ப பேர் நான் கர்த்தருக்கு எதுக்கு நன்றி சொல்லணுங்கிறாங்க. காலைல எந்திரிச்சிங்க தெரியுமா? ரொம்ப பேர் எந்திரிக்கலைங்க.
இன்னைக்கு எந்திரிச்சிருக்கீங்க, மூச்சு வருது, இதெல்லாம் யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தாரு. கரெக்டாக ஹார்ட் பீட்டு கரெக்டாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏதாச்சும் வேலை அது பாட்டு கரெக்டாக அடிக்குது. யூரின் போகிற நேரத்தில் யூரின் போயிடுது, மோஷன் போகிற நேரத்தில் மோஷன் போயிடுது. கர்த்தருக்கு நன்றி சொல்கிறதுக்கு 1000 இருக்குங்க. காலையில் நன்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா காலைல வெண் சிங்காசனத்தில் போய் உட்காருவீங்க பார்த்தீங்களா? அந்த வெண் சிங்காசனத்தில் உட்காந்து ஆண்டவரே எல்லாம் சரியாக போகிறதுக்கா நன்றின்னு சொல்லுங்க. சிலருக்கு போல என்னங்க பாஸ்டர் அதுக்கு போய் நன்றி சொல்லலாம், அதை உங்களுக்குள்ளே வச்சுதான் வருதாங்க. அதனால் ஆண்டவர் எதையும், அதாவது நன்றி சொல்கிறதுக்கு 1000 காரியங்கள் இருக்குது. உண்மைதானே? கையில் உதவி சொல்லுவோம், பிதாவே எனக்குள்ள ஜீவனையும் சுவாசத்தையும் வைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய இருதயம் சரியாக ஏங்கிக் கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கீழே வாசிப்போம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் எங்கெங்கே வாழணும், எந்த இடத்துல இருக்கிறோம் என்று அவர் முன் குறிக்கிறார். விளங்கலையா? என்னை எதுக்கு இந்தியாவில் படைச்சாருங்க? இந்தியாவில் தான் நீங்கள் சக்ஸஸாக இருப்பீங்க. நான் சக்ஸஸாக இல்லையே, உங்களுக்கு நோக்கம் தெரியல. என்ன என்னை போய் அமெரிக்காவில் படைச்சிருக்கலாம்ல. அமெரிக்காலையும் பிச்சை எடுக்கிறவங்க இருக்காங்க. இங்கே இருக்க பிச்சைக்காரன் வேஷ்டி சட்டை போட்டிருப்பான், அங்கே கோட்டு சூட்டு போட்டிருப்பான். அவ்வளோதான், வித்தியாசம் ஒன்றும் இல்லை. 2 பேரும் பிச்சைக்காரன் தான். நான் அமெரிக்காவில் மட்டும் பிறந்திருந்தேன்னா, எந்த இடத்துல உங்களை பிறக்கணும்னு கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரோ அந்த இடத்துல நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் வெற்றி இல்லையா? இன்னைக்கு படித்தானா இல்லைன்னு தெரியல, கிறிஸ்தவனே இந்த வசனத்தை படிக்கலன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணிதார்னு இருக்கு. இது இயேசுவின் ரத்தத்தில் இல்லை, ஆதாமுடைய ரத்தத்தை பற்றி பேசுகிறார். இயேசு ரத்தம் இல்லை, இது ஆதாம் ரத்தம். எல்லாரும் ஒரே ரத்தத்தில் பிறந்தோம் இல்லையா? பாகிஸ்தான்காரன், இந்தியாக்காரன், ஆப்கானிஸ்தாரன் எல்லாருமே ஒரே ரத்தத்தினால வந்தவன். விளங்கலையா? இது இயேசுவின் ரத்தத்தில் எல்லாரும் கழுவப்பட்டான்னு சொல்லலை. எல்லாரும் என்ன கழுவப்படலை, பேப்பர் என்ன பாவியாக தான் இருக்கான். கவனிக்கிறீங்க? எல்லாரும் ஒரே ரத்தத்தினால வந்தோம். இன்னைக்கு இன வேறுபாடு, ஜாதி வேறுபாடு, மத வேறுபாடு. நீ வேற நாட்டுக்காரன், நீ வேற ஜாதிக்காரன், உங்களை ஏற்றுக்க மாட்டோம், அந்த ஜாதிக்காரன் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. ஏன் கலர் தான் ஏன் வேற, ரத்தம் ஒரு ரத்தம். ஏன் ரத்தம் என்ன? ரத்தம் உள்ள இருக்க வேற ரத்தமாங்க. எல்லா ரத்தத்தையும் கிழிச்சாலும் ஒருவேளை உங்கள் ரத்தம் பச்சையாக வந்துச்சுன்னா நீங்கள் மனுஷன் கிடையாது. என் ரத்தம் பச்சையாக வருது அப்படின்னா இங்கே வராதிங்க ஜெயிச்சது. இங்கே வந்து சிவப்பு ரத்தம் ஓடுறவனுக்கு மட்டும்தான் அந்த சர்ச்சில் இடம். உண்மை, நீங்கள் தான் வேற்று கிரக வாசியெல்லாம் இருக்கலாம். ஒருவேளை கீரி வட்டம் மஞ்சள் ரத்தம் வந்துச்சுன்னா நீங்கள், அப்போ எல்லாரும் ஒரே ரத்தத்தினால் தோன்ற பண்ணிருக்கோம் இல்லையா? அந்த தோன்ற பண்ணி பூமியில் ஒவ்வொரு இடத்துல வைக்கிறார். அந்த இடத்துல என்னைக்கு நீங்கள் ஃபிட் ஆகிறீங்களோ அந்த இடத்துல தேவனுடைய சகல நிறைவு இருக்கு. கவனிக்கிறீங்களா? நான் ஊழியன்னு சொல்லலை, என்னன்னாலும் சரி. இந்தியாவில் ஏதோ ஒரு மாபெரும் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நபரான இந்த ஊர் இந்தியாவில் பிறந்திருக்கலாம். நீங்கள் சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை. அந்த நோக்கத்தை நீங்கள் அறிந்து அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் வந்து நின்றுட்டீங்கன்னா அந்த செல்வ செழிப்பான இடத்துல வந்து கால் வச்சிட்டிங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு குறை இருக்காது. சில ஊழியர்கள், நான் பேர் சொல்ல விரும்பலை, சில ஊழியர்கள் தேவனுடைய மையத்தில் இருந்தாங்க, அப்புறம் அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் ஒரு சில ஆண்டுகள் தான் அந்த பூமியில் வாழ்ந்தாங்க. ஒரு சில ஆண்டுகள். ஒருத்தர்லாம் அடுத்த வருஷம் மறிக்க போவார் என்பதை இன்னொருத்தர் தீர்க்க தரிசனமே சொன்னார். அவர் இடம் மாறி நிற்கிறார், சரியான இடத்துல வந்து நிற்கலன்னா அடுத்த வருஷம் உயிரோடு இருக்க மாட்டார்னு தீர்க்க தரிசனமாகவே சொன்னார். இன்னொருத்தரை பார்த்து, நம்ம எந்த இடத்துல இருக்கணும் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறாரோ அந்த இடத்துல இருப்பதற்காக தான் தேவனுடைய சகல கிருபைகளும் ஞானம் வல்லம் இருக்கு. விளங்கலைங்களா? உங்கள் திட்டத்தையும் உங்களோட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் தன்னோட ஆசீர்வாதத்தை கொடுக்கலங்க. ஒரு இடம், அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களா? புரியலையா? அந்த இடத்துக்கு போகிறதெல்லாம் எப்படின்னு சொல்லுவேன், ஒன்றும் கவலைப்பட வேணாம். தேவன் நமக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கிறாருங்க. அந்த இடத்துல போகிறதுக்கு எந்தவித தயக்கமும் இல்லாமல் போனீங்கன்னா அந்த இடத்துல வெற்றி, நிறைவு, சம்பூர்ணம், சகல அனுகூலங்கள் இருக்குது. எபேசியர் 2க்கு வருவோம்.
என்னத்தைங்கிற தேவ மனுஷன் சொன்ன இல்லையா, 13 வருஷம் ஊழியம் செஞ்சதுக்கப்புறம் கர்த்தர் சொன்னாராம், இப்போ தான் முதல் படிக்கே வந்திருக்கேன்ருக்காரு. 13 வருஷம் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் பண்ணி முதல் படிக்கே வந்திருக்கேன்ருக்காரு. அவருக்கு அது ஆச்சரியம் இருந்துச்சு. 13 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கானே, இப்போ தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேனாராம். உன்னை எந்த இடத்துக்கு வர சொல்லணும் அந்த இடத்துக்கு இப்போ தான் 13 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன்ருக்காரு. ரொம்ப பேர் வரவே இல்லை. 30 வருஷம் 40 வருஷம் ஒழிஞ்சதுக்கப்புறமும் அந்த இடத்துக்குள்ளே போகல. அதனால் நிறைய பற்றாக்குறை, குறைவுகள், தாழ்ச்சியும் தோல்வியும் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துக்கு முன்னே போகல. எபேசியர் 2 பக்கத்தில் சொல்லுவோம். தேவன் நமக்கு ஒரு இடத்தை உலக தோற்றத்திற்கு முன்னே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த இடத்துல சகல பரிபூர்ணமும் சம்பூர்ணமும் ஏராளமும் இருக்கிறது. ஆமென். எபேசியர் 2 கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் மேன்மை பாராட்டாதபடி இது கிரிகளினால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்யாயிருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணினார். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாகவே திட்டம் இருக்கு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் திட்டம் போடலை. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாகவே தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். தேவன் திட்டம் போட்டிருக்கிறபடினால ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறாது. தேவன் உங்களுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரா? அந்த திட்டம் வச்சிருக்கிறபடினா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கை நிறைவேறாது. ஏன் நிறைவேறாது என்றால் உங்களுக்கு ஒரு சுய சித்தம் ஒன்று இருக்கு. புரியலையா? தேவ சித்தமும் உங்களுக்கு தெரிந்து உங்கள் சுய சித்தத்தின் அடிப்படையில் நீங்கள் போனீங்கன்னா தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. போன வாரம் மோசையை பார்த்தோம். மோசையுடைய தவறான நேரத்தில் செஞ்சபடினால இஸ்ரேல் மக்கள் எக்ஸ்ட்ரா 30 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. கர்த்தர் சொன்னால் 400 வருஷத்தில் வெளியே வருவாங்கன்னாரு. 430 வருஷம் கழித்து வந்தாங்கன்னா தேவனுடைய திட்டம் இல்லை. ஒரு மனிதன் காலத்துக்கு முன்பாக தேவனுக்கு தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்காமல் தன்னுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் செய்தனால் வந்த விளைவது. கவனிக்கிறீங்களா? ரொம்ப மக்களுக்கு எந்த திட்டத்தை இழந்தோம்னே தெரியாதுங்க. ஏன்னா எந்த திட்டமே உங்களுக்கு தெரியாது. எந்த திட்டத்துக்காக வந்தோம், எந்த திட்டத்தை இழந்தோம் தெரியாது. வந்தோம், வாழ்ந்தோம், முடியும் பொழுது எதுக்கு பிறந்தோம்னே தெரியல. ரொம்ப பேருக்கு பிளாங்கா முடிச்சுட்டு போயிடறாங்க. பிளாங்கா முடிச்சிடாதீங்க. அந்த வசனத்தை எபேசியர் 2:10 ஆம்பிளிஃபைடு பைபிளில் காமிக்கிறேன். இது ஆம்பிளிஃபைடு பைபிளில். For we are God's own handiwork, His workmanship, created in Christ Jesus, born anew, that we may do those good works which God predestined, planned beforehand for us, taking paths which He prepared ahead of time, that we should walk in them. அதாவது உலக தோற்றத்திற்கு முன்னே நமக்காக ஒரு திட்டத்தை அவர் முன்னாடி ஏற்படுத்தினா, காலத்துக்கு முன்னாடி ஏற்படுத்தினான் இருக்கு இல்லையா? அந்த கீழ்ப்பகுதி மட்டும் வாசிக்கிறேன். தேட் அதான் அவர் ஆயத்தம் பண்ணி நடத்தும், நாம் நடக்கும்படியாக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னே நான் ஒரு திட்டத்தில் நடக்கும்படியாக அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். தேட் வி சுட் வாக் இன் தம். அந்த திட்டம் என்னங்கிறத கொஞ்சம் ஆம்பிளிஃபை பண்ணி ப்ராக்கெட்டில் போடுறாங்க அவங்க. லிவிங் த குட் லைஃப் which He pre-arranged and made ready for us to live. Living the good life, நல்ல லைஃப் வாழ்வதற்காக, ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்காக அவர் ஏற்கனவே ப்ரீ அரேஞ்ச் பண்ணிட்டார். பிறந்ததுக்கு அப்புறம் ப்ரீ அரேஞ்ச் பண்ணல, பிறக்கிறதுக்கு முன்பாகவே ப்ரீ அரேஞ்ச் பண்ணிட்டார். அந்த ப்ரீ அரேஞ்ச் பண்ண திட்டத்தில் நீ என்னைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கிறீங்களோ அன்னைக்கு தான் அந்த இடத்துக்கு போக முடியும். நல்லா கவனிங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்கு ஃபுல் ஹோல் ப்ளூ பிரிண்ட் கொடுக்க மாட்டாங்க கையில். புரியுதா? நீ 10 வயசில் எப்படி செய்வ, 15 வயசில் அது செய்வ, 20 வயசில் எப்படி செய்வ, 30 வயசில் சிறுவிழுத்தூர் ஊழியத்துக்கு வந்துடுவ, 33வது வயசில் நீ இதுன்னு செஞ்சிருவ, 40வது வயசில் இப்படி நடக்கும், 43வது வயசில் இந்த நேரம் கல்யாணம் பண்ணுவ, 45வது வயசில் உனக்கு 2 பிள்ளை பிறக்கணும். அப்படிலாம் எதுவுமே கர்த்தர் சொல்லவே மாட்டார். சொன்னோம்னா நீங்களால் தாங்க முடியாது. உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதில் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். கவனிக்கிறீங்களா? தேவனை ஊழியத்துக்கு அழைச்சார். ஊழியத்துக்கு அழைத்தார் மட்டும்தான் எனக்கு தெரியும்.
பாஸ்ட் ஆகணுமா, எவாஞ்சலிஸ்ட் ஆகணுமா, தீர்க்கதரிசி ஆகணுமா, ஒன்றுமே தெரியாது எனக்கு. இப்போ தெரியும். அப்போது நானும் ஒரு நண்பரும் எங்கள் பைபிள் காலேஜில் அந்த சேர் அரேஞ்ச் பண்ணுறோம். அவர் மதுரைக்காரரு. உங்களுக்கு என்ன அழைப்புன்னார். அழைப்பு தான் தெரியும், என்ன அழைப்பு தெரியாதுன்னு. அன்னைக்கு தெரியாது. ஆனால் என்ன அழைப்புன்னு வந்த உடனே நான் யோசிக்காமல் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டேன். நான் விலங்குலையா ரொம்ப பேர் அவர்களுக்குன்னு ஒரு திருப்தியான இடத்த வச்சுருக்காங்க. அந்த அசௌரியமான இடத்த விட்டு அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கு பிடிக்காது. இந்த இடத்துல நம்ம நிறைவாக இருக்கோம், பிரச்சனை இல்லாமல் இருக்கோம், இதில் இருந்துட்டு போய் இதில் காலத்தை தள்ளிட வேண்டியதானே. காலம் தள்ளிடும், ஆனால் நோக்கம் வாழ முடியாது. விலங்குலையா ராஜபாளையத்துக்கு வந்தாங்க. எனக்கு யாருமே தெரியாதுங்க. நேற்று ஒரு தம்பிகிட்ட பொள்ளாச்சியில் இருக்கார், ஊழிய அழைப்பு இருக்குங்கிறாரு. ஏதாச்சும் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போப்பான்னா அந்த ஊர் எனக்கு யாருமே தெரியாது பாஸ்டாண்டாரு. நான் ராஜபாளையத்தில் நான் 10 அட்ரஸ் வச்சுட்டா வந்தேன். என்னங்க யாருமே தெரியாதுங்க. இப்போ தலவாமரம் போனோம், தலவாமரத்தில் யார் இருக்கா, யாரும் தெரியாது. நமக்கு தெரிய வேண்டிய ஒரே அட்ரஸ் ஆண்டவர் மட்டும்தான். ரொம்ப பேர் ஒரு சௌரியமான இடத்த வச்சுக்கிறாங்க. இந்த இடம்னா நம்ம சொந்த மதம் இருக்காது. நம்ம சொந்த மதத்தை மத்தியில் அப்படி காஸ்பல் சொல்லிட்டு சொந்த மதத்தெல்லாம் உள்ளே இழுத்தரலாம். வருவான், வந்ததுக்கப்புறம் அவன் ஏறி மிதிப்பான், நறுக்குண்டு. அப்படித்தானே? ஏன்னா அது தேவனுடைய திட்டம் கிடையாது. நீங்களாம் செஞ்சீங்கன்னா அதில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் சவால் தான் இருக்கும். தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கா? அந்த திட்டம் உலக தோட்டத்துக்கு முன்னாடி தேவன் ப்ரீ அரேஞ்ச் பண்ணிட்டார். நல்லா கவனிங்க, இப்போ தான் ஆரம்பிக்கிறோம், இன்னும் நிறையா போவோம். அதில் அந்த திட்டத்தின் மையத்தில் இருந்தீங்க என்றால் அங்கே வெற்றியும் ஜெயமும் மேன்மை ஏற்படும். பிசாசு விழுந்தான் தெரியுமா? ஏன் விழுந்தாங்க? எதுக்கு விழுந்தான்? அவனுக்குன்னு தேவன் ஒரு இடம் வச்சுருந்தார். அந்த இடத்த விட்டுட்டு நான் அந்த இடத்துக்கு போவங்கும் போது கத்த சொன்னால் அந்த இடத்துக்கு போவேன்னா அவனுக்கு வேறு இடம் கீழே போயிருச்சுட்டார். யூதா போவோம். யூதா வெளிப்படுத்தின விசேஷம் போயிட்டீங்கன்னா அதுக்கு முதல் பக்கம் யூதா 6. தங்களோட ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளில் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினால் கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். எப்படி பிசாசு மேலேருந்து கீழே விழுந்தான்னு சொல்லுது. இந்த டீட்டெயிலாம் நீங்கள் படிக்கிறோம்னா ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் போய் 12ஆம் வசனத்துலேருந்து 15ஆம் வசனம் எழுதி படித்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், நான் அங்கே ஏறுவேன், அங்கே வாசஸ்தலம் போடுவேன், நான் அப்படி இருப்பேன், நான் இப்படி இருப்பேன்னார். தேவன் வைத்திருந்த இடத்தை விட்டு வேறு இடத்துல போகிறது வெற்றி இல்லை, அது என்னது? தோல்வி. புரியலையா? வெற்றி என்றால் எல்லாருமே, அதாவது பிரம்மாண்டமாக செய்யணும்னு சொல்லலை. எல்லாருமே வெற்றிக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் எல்லாருடைய வேலையும் பிரம்மாண்டமான விதத்தில், மகிமையான விதத்தில், எடுத்துக்காட்டான விதத்தில் எல்லாருடைய வாழ்க்கை இருக்குன்னு தேவன் ஏற்படுத்தலை. விலங்கலையா? போன வாரம் கூட சொன்னேன், டிவியில் நான் மட்டும்தான் வருவேன், அவன் வரமாட்டான். அப்படித்தானே? அவன் இல்லைன்னா நான் வரமாட்டேன். அப்போ நான் வரும்போது என் மூலமாக அந்த சுவிசேஷம் மற்றவங்களுக்கு போய் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அந்த நோக்கத்தில் அவனும் சேர்ந்துருப்பான். எனக்கு ரிவார்டு கொடுக்கும்பொழுது அவனுக்கு சேர்த்து கொடுப்பாங்க. விளங்கலைங்களா? இப்போ நான் உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷம் போகும்போது நான் தான் வெளியே கொண்டு போகிறேன். அதுக்கு யாராவது பின்னாடி கருவியாக இருந்தாங்கன்னா எனக்கு என்னென்ன ரிவார்டு கிடைக்கிறதோ சேம் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். அவங்க வெளியே போகாமல் இருக்கலாம், முகம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களும் எங்கே இருக்காங்க? வெற்றியில் இருக்காங்க. போன வாரம் மோசையை பற்றி பார்த்தோம். மோசே தெரியும். மோசே அம்மா எத்தனை பேருக்கு தெரியும்? மோசே அம்மா பேர் தெரியுமா? மோசே அம்மா பேர் யோகபேத்து. ரொம்ப பேருக்கு யோகபேத்து பேரே தெரியாது. பைபிளில் இருக்குங்க, யோகபேத்து பேர் இருக்குங்க. யோகபேத்துங்கிற பேரே ரொம்ப பேருக்கு தெரியாது. மோசே மட்டும்தான் தெரியும். யோகபேத்து இல்லைன்னா மோசே இல்லைங்க. அப்படித்தானே? மோசைக்கு எல்லா சத்தியத்தையும் சொல்லி கொடுத்தது யாரு? யோகபேத்து. இன்னைக்கு ரொம்ப பேர் சொல்கிறாங்க, என்ன ஒரு சகோதரியை பார்த்து, என்ன சிஸ்டர் செய்கிறீங்கன்னா, நான் ஒன்றும் செய்யலை, சும்மா வீட்டில் தான் இருக்கேம்பாங்க. அதாவது வீட்டில் இருக்கிறது ஒரு 2ஆம் தரமான வாழ்க்கை நினைக்கிறாங்க. வேலைக்கு போய் 10 காசு சம்பாதிச்சு, கை நிறைய சம்பாதிச்சு 4 பேருக்கு நான் இருந்தா இருக்கேன், நான் டீச்சராக இருக்கேன், நான் ஹெட் மாஸ்டராக இருக்கேன், நான் கலெக்டராக இருக்கேன், அப்படிலாம் சொல்கிறது மாதிரி இல்லைங்க. நான் வீட்டில் தாங்க இருக்கேன். அது 2ஆம் தரமான வாழ்க்கை இல்லை.
அதுவும் தேவனுடைய திட்டத்தில் மையத்தில் தான் இருக்கீங்க. ஒரு நல்ல தாயா இருக்கீங்களா? என்னங்க நீங்க வெற்றியா இருக்கீங்க. அங்க வேலை ரிசைன் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்லலை. ஒரு தாயா இருந்தீங்கன்னாவே நீங்க என்ன இருக்கீங்க? வெற்றியா இருக்கீங்க. இங்கிலாந்துல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்காரு. 100% அவர் கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 100% தகப்பன் இல்லாத குடும்பத்தில் பிறந்த எல்லா பிள்ளைகளும் ஏழைகளாகவும் சிறைச்சாலைகள் இருக்காங்க. இங்கிலாந்துல சிங்கிள் மதர் உள்ள பிள்ளைகள்லாம் யாரையும் ஒரு அந்த இடத்துல மிஸ் இல்லாத ஆட்கள் 100% ஏழையா இருக்கான், இல்லாட்ட சிறைச்சாலையில் இருக்காங்கிறாரு. அவர் தனித்தன்மை வாய்ந்த விதத்தில் எங்கேயாவது செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனால் இங்கே அப்பா இல்லைங்க. அப்பா இருக்காரு, ஆனால் அப்பா பிரசண்டா இல்லை. விளங்கலையா? எல்லாருமே தனித்தன்மையாக செய்யணும்னு கிடையாது. உங்கள் பிள்ளைங்க நீங்கள் மட்டும்தான் வளர்க்க முடியும். மற்றவங்க எவ்வளவு சிறப்பாக வளர்த்தாலும் நீங்கள் வளர்க்குற மாதிரி உங்கள் பிள்ளைய யாருமே வளர்க்க முடியாது. அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? பெருசாக செய்யலை, ஆனால் எங்கே இருக்கீங்க? தேவனோட சித்தத்தின் மையத்தில் இருக்கீங்க. அது வெற்றிங்க. நான் என்னங்க பண்ணிட்டேன், வீட்டு வேலை தாங்க பார்க்குறேன். ஐயோ, மிகப்பெரிய வெற்றியில் இருக்கீங்க நீங்கள். இப்போ நான் ஊழியம் செய்கிறேன், என் மனைவி வந்து நான் ஒரு பிரான்ச் சர்ச் போடுறேன், நானும் பிரசங்கம் பண்ணுவேன்னா நான் ஊழியக்காரி இல்லையா? எனக்கு என்ன பிரசங்கம் பண்ண தெரியாதா? பண்ணிட்டு போ. ஆனால் அது வெற்றி கிடையாது, தோல்வி. விளங்கலையா? பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, எனக்கு உதவி செய்வதற்காக தான் தேவனை கொண்டு வந்து வச்சிருக்காரு. புரியலையாங்க? அது வெற்றி மாதிரி தெரியும், ஆனால் அது தோல்வி. நான் என் மனைவிக்காக சொல்லலை, பொதுவாகவே சொல்கிறேன், காமனாக சொல்கிறேன். எந்த நோக்கத்தில் கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது என்னது? வெற்றி. யோசேப்பு அது 39 வருவோம். 39 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். யோசேப்பு எகிப்து கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிகாரியுமாய போர்த்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனிடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்பிடம் இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். யோசேப்பு ஒரு காலத்தில் பெரிய சக்சஸ் ஆனான் இல்லையா? எகிப்தில் 2nd பிளேஸில் இருந்தான், டாப் ரேஞ்சில் இருந்தான். அது உலகத்துக்கு வெற்றி. அப்போ உலகம் பார்க்கும்போது யோசேப் ஜெயிச்சிட்டான், யோசேப் சாதிச்சிட்டான். ஆனால் அவன் நிர்வாணமாக இருக்கும்போதே தேவன் சொன்னார், யோசேப் வெற்றியாக இருக்கான்னு தான் சொன்னார். விளங்கலையா? இப்போ யோசேப்பிட்ட என்ன இருந்துச்சுங்க? ஒன்றும் இல்லைங்க. அப்பா இல்லை, அம்மா இல்லை, சொந்தம் இல்லை, சுருத்து இல்லை, யாரும் இல்லை. ஒரு சந்தையில் அடிமையாக விற்கப்படுவதற்காக தன்னந்தனியாளாக நிர்வாணியாக நிற்கிறான். அந்த நேரத்தை கர்த்தர் சொல்கிறார், அடிமையாக இருக்கும் பார்த்து சொல்கிறார், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் சக்ஸஸாக இருந்தான். சக்ஸஸ் என்பது பொருளும் மற்ற காரியமும் கிடையாது. தேவன் இருக்கிறார் அவங்க வாழ்க்கையில், இருக்கிறாராங்க. தேவனோட நல்ல உறவு இருக்கா, உங்களுக்கு நல்ல ஐக்கியம் இருக்கா, நீங்கள் வெற்றியாக இருக்கீங்க. ஏத்தாப்புல போர்த்திபார்னா, போர்த்திபார் தான் விலைக்கு வாங்க வந்தவன் இல்லையா? போர்த்திபாருக்கு கோடிக்கணக்கான செல்வம், ஆடம்பரம், செல்வ செழிப்பு, ஊர்பட்ட நகை போட்டிருக்கான். கர்த்தர் அவனை பார்க்கும்போது சொன்னா பிச்சைக்காரன்னாரு. அப்படி தானே சொன்னார். யோசேப்பு வெற்றியாக இருந்தான், போர்த்திபார் பிச்சைக்காரனாக இருந்தான். வெற்றி என்பது வெளியே இருக்கிறதல்ல, உள்ளே இருக்கிறது. விளங்கலைங்களா? இதுதான் உண்மையான வெற்றி. தேவனோட நல்ல உறவு இருக்கா, ஐக்கியம் இருக்கா? நீங்கள் மெய்யாவே எங்கே இருக்கீங்க? வெற்றியில் இருக்கீங்க. யோசேப்பு அடுத்து ஜெயிலில் இருந்தான். ஜெயிலையும் வெற்றியாக இருந்தானா? ஜெயிலில் வெற்றியாக இருந்தாங்க. இன்னும் ராஜா பிளேஸுக்கு போல. அவனை கர்த்தர் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடத்துறாரு பார்த்தீங்களா? ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவன் எந்த ஸ்டெப்பில் நிற்கணுமோ அந்த இடத்துல நின்னா அந்த இடத்துல அவனுக்கு குறைவு கிடையாது. ஜெயிலில் போகிறாங்க, ஜெயிலில் போய் அவனை ஜெயிலில் இருக்கிற அதிகாரி இவனை எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் ஒருத்தன் ஜெயிலில் தப்பிச்சிட்டான்னா ஜெயில் அதிகாரி தன்னை கத்தி வச்சு கொன்றணும். கவனிக்கிறீங்களா இல்லையா? ஜெயிலத்து யார் தப்பிச்சாலும் அவனுக்கு விசாரணைலாம் கிடையாது, அவனே தன்னை தற்கொலை பண்ணிக்கிறணும். அதனால தான் அந்த பவுலும் சீலாம் வெளியே போகும்போது அவன் கத்தி எடுத்து குத்த போகிறான் இல்லையா? அதான் அன்னைக்கு இந்த ரூலு. ஆனால் யோசேப்பு கையில் கொடுத்த உடனே அந்த சிறைச்சாலையோட அட்மாஸ்பியரே மாறிச்சுங்க. யோசேப்பு கேட்குறான், 2 பேர் சோகமாக இருக்கிறத பார்த்து கேட்குறான், ஏன் சோகமாக இருக்கீங்கன்னு கேட்குறான். ஒரு ஜெயிலில் கேட்குற கேள்வியாங்க அது? ஜெயிலில் எல்லாரும் எப்படிமா இருப்பாங்க? ஜெயிலில் எல்லாரும் சோகமாக தான் இருப்பாங்க.
ஆனால் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க, 2 பேரும் சுகமாக இருக்க, வித்தியாசமாக தெரியுது. ஏன்னா யோசேப்புடைய ஜெயிலில் எல்லாரும் சந்தோஷமாக இருந்திருக்கான். அப்போ யோசேப்பு அங்கேயும் என்னவா இருந்திருக்கான்? வெற்றி. அந்த ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கத்தரை வச்சுக்க இடத்துல நிற்கும் போது பரிபூர்ணமாக இடத்துல போய் நின்னான். 2 ராஜாக்கள் போவோம், கவனிச்சே வாங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். நான் என்ன சொல்லிவாரு? கத்தர் ஒரு செழிப்பான இடத்துல வைக்கிறார். அந்த இடத்துல என்ன இருக்கு? அந்த இடத்துல வெற்றி இருக்கு. அந்த இடத்துல எதுக்கா தேவன் அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சாரோ, அந்த இடத்துல தேவனை அறிந்து, தேவன் யார் என்பதை அறிந்து அந்த இடத்துல தேவனோட நோக்கத்தில் செயல்பட்டீங்கன்னா நீங்கள் வெற்றி. அதுக்காக ஏழையாருங்கன்னு சொல்லலை, அதனை வரும்பொழுது எல்லாமே மாறிடும். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமாய் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுடனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கத்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகி. ஆங்கில பைபிளில் ஆனால் அவனோன்னு இருக்கும். நீங்கள் தேவன் இல்லாமல் என்னதான் சாதிச்சிங்கனாலும் கடைசி சொல்லுவார் ஆனோ அவனோ பாரு. அதான் முடிவாக சொல்லுவார். பெரிய வெற்றி பெற்றான், சாதிச்சிட்டான், ஆனால் அவனோ எப்படி இருக்கான்? அவனோ குஷ்டரோகியாக இருக்கான், சில பிச்சைக்காரனாக இருப்பான். தேவன் இல்லை என்றால் நிறைவு கிடையாது. கீழே வாசிப்போம். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவர் சமாரியாவில் இருக்க தீர்க்கதரிசனத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றால். அப்பொழுது அவள் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் என்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில். இந்த சம்பவம் தெரியும். ஒரு அடிமை பெண் இஸ்ரேலில் போய் ஜெயிச்சுட்டு அவங்க அப்பா அம்மா கொண்டானா என்னன்னு தெரியல, அப்பா அம்மா இல்லை, கொண்டு போட்டானான்னு தெரியல. என்னோட சொத்துக்கத்தெல்லாம் பறிச்சுட்டு இந்த பிள்ளைய அனாதையை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அனாதையை தூக்கிட்டு வந்து எதிரி நாட்டில் எதிரியுடைய படைத்தலைவன் வீட்டில் அடிமையாக கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. நம்மளா இருந்தோம்னா அந்த நாய்க்கு குஷ்டரோகம் வந்தே சாகணும்னு சபிச்சிருப்போம். நல்லா தான் வந்துச்சு, இது சபிச்சு அப்படியே இந்த நாய் செத்து போட்டு நினைப்போம். ஆனால் அவளுக்கு எந்த இடத்துல தேவன் வச்சாரோ அந்த இடத்த தேவ அன்பினால் ஏவப்பட்டு தன்னுடைய இடத்தை நிறைவேற்றாவ. விளங்கலையா? அவள் பேர் கூட சொல்லலைங்க, ஆனால் வேதத்தில் அவள் பேர் இருக்கு. 4000 வருஷமாக அவளை பற்றி உலகம் வாசிக்குது. வச்சா இல்லையா? நாகமான் சாதாரண ஆள் கிடையாது, சீரியாவுடைய படை தளபதி. நாகமான் போகிறான், எலிசாவை பார்க்குறான், சந்திக்கிறான், குஷ்டரோகி நீங்கி வெளியே வர்றான். அவன் வரும்பொழுது யெகோவா தேவனை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வந்தான். படிச்சிங்களா? அவன் வரும்போது சும்மா வரலாங்க, சீரியா தேசத்தானா வந்தாலும் யெகோவா தேவனை தன் தெய்வமாக கொண்டு வந்தான். அவன் மாறி இருக்கான்னா சீரியாவில் எத்தனை பேர் மாறி இருப்பான்? விளங்கலையா? நீங்கள் செஞ்சது சிறுசாக இருக்கலாம், ஆனால் தேவனோட பார்வையில் பெரிய வெற்றியாக இருக்கும். ஆனால் சின்னதான செஞ்சேன், தேவனோட திட்டத்தில் நீங்கள் இருந்தீங்களா தான் முக்கியம். அதுக்கப்புறம் அவள் ஏழையாக இருந்திருப்பாளா? அந்த பிள்ளை அந்த வீட்டில் அடிமையாக இருந்திருப்பாளா? அவளுக்கு இருந்த மதிப்பு மரியாதை வேற. கத்தருக்கு சின்னதாக செஞ்சா பெருசாக செஞ்சா பார்க்கல, இடத்துல நிற்கிறான்னு தான் பார்க்குறாரு. அந்த இடத்துல நிற்கிறது வெற்றி. விளங்கலையா? கடைசி ஒரு சம்பவம் சொல்லி முடிக்கிறேன். 2 ராஜாக்கள் திரும்பி 7ஆம் அதிகாரம். இதே நாகமன்னா இப்போ குஷ்டரோகம் போயிடுச்சு. குஷ்டரோகம் போய் அதே இஸ்ரேலில் திரும்பி படையெடுக்க போகிறார். என்ன சீரியா படைத்தலைவர் நாகமான் தான் இல்லையா? தேசத்தில் பெரிய பஞ்சம், நான் சுற்றி அடைச்சிட்டான். தேசத்தில் பெரிய பஞ்சம். கழுத தலை வந்து உச்ச கட்டத்தில் விற்குது. கழுத தலை கிடைக்கல. கழுத தலையே உச்ச கட்டத்தில் விற்குதுன்னா கழுத கறி என்ன ரேட்டுக்கு விற்குன்னு தெரியல, டிமாண்டு. அப்புறம் அது கூட கிடைக்காம இந்த ஆடு மாடு போட்ட புழுக்க, பறவை எச்சம்லாம் காசுக்கு விற்கிறாங்க. பறவை வெளியே போய் கொத்திட்டு ஏதாவது புழுக்க வெளிக்க போட்டுரும். அந்த புழுக்க கூட பயங்கர ரேட்டில் விற்குது. அது மட்டும் பிரச்சனை இல்லை. 2 தாய்மார்கள் பேசுகிறாங்க, இன்னைக்கு என் பிள்ளையை வெட்டி சமைச்சிருவோம், நாளைக்கு ஓம் பிள்ளையை வெட்டி சமைச்சிருவோம்னு அந்த அளவுக்கு தரித்திரியம் உச்சக்கட்டத்தில் இருக்கு. மனுஷனா சாப்பிடுவாங்களா? சாப்பிட்ருக்காங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நினைக்கிறேன். ஒரு ஏரோப்ளைன் ஒருத்தர் கிராஸ் ஆகி கீழே விழுந்ததுக்கப்புறம் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அந்த இடத்துல. அப்போ டெட் பாடி இருக்குது பார்த்தீங்களா, சர்வே பண்ணுறதுக்கு நிறைய பேர் டெட் பாடி சாப்பிட்ருக்காங்க அந்த இடத்துல. மனுஷன் பிழைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? அதான் மனுஷன். அதனால தான் ஃபாஸ்டிங் கொடுத்து பேசுகிறோம் இல்லையா?
அதில் கை வைங்கன்னு சொன்னேன். சாப்பாடு பெருசாக நினைக்காதீங்க, வேணங்களையா. பெத்த பிள்ளைய அறுத்து சாப்பிட்றான். முதல் நாள் ஒரு பிள்ளையை சாப்பிட்டுட்டாங்க. அடுத்த நாள் அவன் என்ன சொன்னா, பிள்ளையை ஒளிச்சு வச்சுட்டா. நேற்று இவ பிள்ளைய சாப்பிட்டோம், இன்னைக்கு இவ பிள்ளை எனக்கு தரமாட்டுக்கான்னு சொல்லி ராஜாட்ட புகார் வந்துருச்சு. அப்போ ராஜா சொல்கிறான், இவ்வளவுக்கும் அதாவது சில மக்கள் எப்போவுமே அன்னையிலேருந்து இன்றைக்கி மனுஷன் மாறலை. அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனைன்னா முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்ட் சரியில்லைம்மா. அவனு என்ன சொன்னான்னா, இத்தனைக்கும் காரணம் எலிசா சரியில்லை, எலிசாவை தலையை வாங்கணும்னு நினச்சான். நம்ம சர்ச்சு இல்லைங்க, பொதுவாக நம்ம சர்ச்சு பரிசுத்தவான்கள் உத்தமர்கள். பொதுவாக அவர் சரியில்லைங்க. எலிசா சொல்கிறான், 24 ஹவர்ஸில், இன்னையிலேருந்து இப்போ இருந்து கணக்கு எடுத்துக்க, 24 ஹவர்ஸில் நாளை காலை இந்நேரத்தில் எல்லாமே டெட் சீப்பாக விற்கிங்கிறான். எல்லா உணவுகளும் தரமற்ற ரேட்டுக்கு விற்கன்னு சொன்ன உடனே அவன் ஒருத்தன் சொல்கிறான், வானத்தின் மதகு திறந்தா கூட இப்படி நடக்குமா? பரலோகத்திலேருந்து கத்த டன்னுன்னா மேலே போட்டால் கூட இப்படி நடக்காதுன்னு நான் ஒருத்தன். இது தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்தில் 4 குஷ்டரோகி ஆப்ரேட் பண்ணான். இந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு பெரிய ஆள் வரலங்க, 4 குஷ்டரோகி. அந்த குஷ்டரோகி தன் வாழ்க்கை குறித்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினான். கீழே வாசிங்க, 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். குஷ்டரோகிகளால் 4 பேர் ஒலிவ வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கிருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்கு போனாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதால் அங்கே சாபம், இங்கே இருந்தாலும் சாபம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்துக்கு முன்னணிகள் வந்தார்கள். அங்கே இது பெரிய விஷயங்க. சிலர்லாம் வாழ்க்கையில் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நகலவே மாட்டாங்க தெரியுமா? ஏதாச்சும் செய்யுமேண்ணா, தோத்துட்டோம்னா ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்களேன், ஏதாச்சும் ஜெபம் பண்ணி செய்யுங்கன்னா அது ஃபெயில் ஆகி போச்சுன்னா நமக்கு இப்படியே போயிடுவோங்க. அதாவது வெளியே ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு அவங்களுக்கு 1000 தயக்கம். என்ன தோத்துருவோங்கிறது. நீங்கள் வெளியே ஸ்டெப் எடுக்காமல் ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் இருக்கிறதுலே பெரிய தோல்வி. விலங்கலையே அவன் சொல்கிறான், இங்கேருந்து செத்து போகிறதுக்கு பதிலாக வெளியே போய் செத்து போவோங்கிறான். அப்படித்தானங்க, தோல்வியிலேயே செத்து போகிறதுக்கு பதிலாக ஒரு காரியத்தை அட்டம் பண்ணி செத்து போனால் பிரச்சனை இல்லைங்க. விலங்கலையா? சிலர்லாம் எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நலமான ஒரு பவுண்டரி போட்டுக்குவாங்க. இந்த இடத்துல அதான் மதுரையை சொல்லுவாங்க, மதுரையை சுற்றின கழுதை மதுரையை விட்டு போகாதுமாங்க. நீங்கள் கேட்டிருக்கீங்களா? மதுரை ஒரு கழுதை சுற்றுச்சுன்னா அந்த கழுதை கூட மதுரையை விட்டு அடுத்த ஊருக்கு போகாதுண்டு. இன்ன வரைக்கும் சாத்தியமாக இருக்கு. ஆனால் நான் மட்டும் தப்பிச்சிட்டேன். நானும் அங்கே தான் சுற்றுனேன், தெருவாக சுற்றுனேன். ஆனால் நான் தப்பிச்சு வெளியே வந்துட்டேன். சிலர்லாம் ஒரு சௌரியமான ஒரு இடத்த வச்சுக்குவான். அந்த இடத்த வச்சுட்டு இதான் இங்கே எல்லாமே இருக்குது. இவன் சொன்னால் இங்கே இருந்தால் செத்து போவான், அங்கே போனால் சாபம், பட்னியாக கடந்து சாகிறது போல ஒன்று செந்து செத்து போவான்னா. அதான் அந்த இடம். அந்த இடத்துக்கு அவன் போகிறான். போன கத்தர் ஆப்ரேட் பண்ணார். எலிசா மூலமாக சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறணும். நடு காற்றில் கிராஃபிக்ஸ் எஃபெக்ட் கிடைக்குது. குதிரை கட 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 கடன்னு ஓடி வருது. ஒன்றும் ஓடலைங்க, ஆனால் சத்தம் கேட்குது அவனுக்கு. அவ்வளோ பேரும் சமைச்சிக்கிட்டு இருந்தவன் சமையலோட போட்டுட்டு பணம் பொருள் எல்லாத்தையும் போட்டுட்டு உயிர் தப்பிச்சு போனான்னு போகிறான். இவன் போனான், இங்கே ஒன்றுமே இல்லை, அதாவது மனுஷன் இல்லை, கோடிக்கணக்கான செல்வங்கள் கொட்டி கிடந்துச்சு அந்த இடத்துல. கோடிக்கணக்கில் கிடச்சி போகிறான், சாப்பிட்றான், ஒரு வீட்டுக்குள்ளே போகிறான், சாப்பிட்றான், ட்ரெஸ்ஸை எடுத்து கொண்டு வந்து ஒதுக்கி வைக்கிறான், திரும்பி சாப்பிட்றான். அவன் சொல்கிறான், நம்ம செய்கிறது நல்லதில்லை, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள்னா சொன்னானா. அவன் வெற்றி பெற்றானா? அவன் வெற்றி பெற்றானாங்க. 0லேருந்து ஹீரோ மாறினாங்க. அவன் நினச்சிருக்கலாம், இந்த பயிலுக்கு எதுக்கு சோறு போடணும், நமக்கு ஒருவேளை சோறு போட்டானா, நம்மளாம் குஷ்டரையே வெளியே அனுப்பிட்டான். தேவனோட திட்டத்தில் நீங்கள் செய்கிற சின்ன காரியம் தேவனோட பார்வையில் பெரிய காரியமாக இருக்கும். சின்ன செஞ்சீங்களா பெரிய செஞ்சீங்களா, தேவனோட நோக்கத்தில் இருக்கீங்களா, ஒவ்வொரு ஸ்டெப்பாக போங்க. ஒரு ஸ்டெப்பு போது மகிமையான ஒரு இடத்துல நிற்பீங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் தேவனோட இருக்கிற நல்ல உறவு. தேவனோட நல்ல தேவனோட உறவை குறித்த மேன்மை, அவரோட அந்நியோன்யப்படுவது, அவரோட ஐக்கியப்படுவது.
இதான் வெற்றி. யோவான் ஸ்நானனை குறித்து ஏசு சொன்னார், சிறியனிடத்தில் பிறந்தவர் யோவான் ஸ்நானன் தான் பெரியவன்றார். யோவான் ஸ்நானன் என்னங்க செஞ்சான்? கண்மலையை பிளந்தானா? செங்கடலை பிளந்தானா? ஒன்றுமே செய்யலை. மோசையை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோமா ஒன்றுமே கிடையாது. ஆனால் கத்த சொன்ன மோசையை காட்டிலும் பெரிய ஆளுங்கிறாரு. ஏன்னா அவனுக்குண்டு வைத்த இடத்துல பெர்ஃபெக்டாக நிறைவேற்றி அடிச்சிட்டான். அப்புறம் சொல்கிறாரு, அவனை காட்ட நீ பெரிய ஆளுனாரு. ஏன்னா அவனை காட்டிலும் தேவனோட அந்யோன்யமான நெருக்கத்தில் இருக்கும், ஒரு உறவில் இருக்கும். அந்த உறவு தான் வெற்றி. விளங்கலையா? என்னை பற்றி 1000 பேர் தப்பாக பேசுனாலும் எனக்கு ஒன்றும் எந்த கவலையும் கிடையாது. தப்பாக பேசுனாலும் சரி, குறைச்சி பேசுனாலும் சரி, கேவலமாக பேசுனாலும் சரி, எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. என்னை ஒருத்தர் மேன்மையாக நினைக்கிறார். என்னை அழைத்தவர் என்னுடைய வாழ்க்கை குறித்து, இந்த திட்டத்தை குறித்து அவர் திருப்தி அடைகிறார். நான் பேசுகிறது மற்றவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஒரு சில மற்ற ஊழியர்களுக்கு கூட பிடிக்காமல் இருக்கலாம். அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிற முக்கியம் இல்லை. என்னை எதற்காக அந்த பூமியில் அனுப்பினாரோ அவருக்கு பிடிக்குதா? அப்படி பிடிக்குது என்றால் நான் நிறைவில் வாழ்கிறேன்னு அர்த்தம். அப்போஸ் நான் பவுல் மாதிரி வாழணுங்க. அவர் தான் சொன்னாருங்க, நம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணாரு. நான் மனுஷங்க. அந்த ஆள் கத்தியை கொண்டு வந்து வெட்டினீங்கன்னா, கத்தியை வச்சுட்டு கையை வச்சு வெட்டுறீங்கன்னா, ஓகேப்பா சாகிறது நல்லதான், அங்கே போயிடுவேங்கிறாரு. பார்த்துறீங்களா? கத்தி எடுத்துட்டா வாழ்கிறது நல்லதான், உனக்கான வாழ்கிறது உனக்கு நல்லதுன்னாரு. ஃபுல் திருப்தி. எபேசியர் 3 சொல்கிறாரு, எடுத்த உடனே நான் தேவனுக்கு கட்டப்பட்ட அடிமைங்கிறாரு. பாண்ட் ஸ்லேவ். எனக்குன்னு எந்த உரிமை திட்டம்லாம் கிடையாது. என்னை என்ன செய்ய சொல்கிறாரோ அந்த மனுஷன் சொன்னார், ஒன்றில் போராடின ஓட்டத்தை முடித்தேன், நீதியின் கிரீடம் இருக்குன்னாரு. ஒவ்வொருத்தருக்கும் அந்த நீதியின் கிரீடம் இருக்குது. சில பிரம்மாண்டமாக செய்யலாம், சில சிறுசாக செய்யலாம். ஆனால் தேவன் எதுக்கு செய்ய சொன்னாரோ அதில் இருக்கீங்களான்னு மட்டும் பாருங்கள். ஒரு காலத்தில் பெரிய பிரம்மாண்டத்துக்குள்ளே போயிடுவீங்க. சின்ன முதல் அடி வைக்காமல் 10வது அடியில் வச்சிங்கன்னா கால் ஒடிஞ்சிருங்க. அப்படித்தானே? தாவ முடியாது. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது ஒவ்வொரு அடியிலையும் கர்த்தருடைய வெளிச்சத்தில் போங்க. விளங்கலையா? அப்படித்தான் நான் அந்த இடத்துக்கு வந்தேன். இன்னும் நான் போக வேண்டிய இடமும் பெரிய இடம் இருக்குது. இன்னும் அந்த இடம், ஒரு இடத்துக்கு போகிறோன்னு தான் தெரியுது, அந்த இடம் எப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் போவேன். எப்படி போவேன்? என்ன இது வரைக்கும் நடந்து வந்திருக்கேன். அந்த இடத்துல போகும்போது நிறைவு, வெற்றி, ஒரு நன்மையும் குறைவில்லாத வாழ்க்கை இருக்கும். அதுக்கு தேவனோட இணக்கமாக இருக்கிற ஒரு உறவு. நானல்ல, கிறிஸ்து. உங்களே ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. தேவனுடைய இரக்கங்களை பெருசாக நினைங்க, தேவனுடைய கிருபையை பெருசாக நினைங்க. வாழ்க்கை மாறும், மகிமை அடையும், எழுந்து நிற்போம். அதனால தான் போன வாரம் படித்தோம், ஒரு மனிதன் செல்வத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், தன் தேவனை அறிந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள்னு சொல்லுது. தேவனை அறிந்திருக்கிறீர்களா? நல்ல உறவு இருக்காங்க அப்படின்னா வெற்றியில் தான் இருக்கீங்க, தோல்வியில் இல்லை. இந்த உறவுலேயே போனீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக காம்பேர். உலக தோட்டத்துக்கு முன்னே ப்ரீ ஆர்டைன் பண்ண ஒரு ஸ்டெப்பு, அதில் வாழும்போது ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும். உலகம் கண்டு உங்களை ஆச்சரியப்படும், பரலோகம் மகிமைப்படும். அதான் பரிபூர்ணமான வெற்றி. இதில் நிறைய நம்ம போதிப்போம், எப்படி இந்த உறவில் எப்படி ஸ்ட்ரென்தன் ஆகிறது, எப்படி அந்த பெருக்கத்தில் வாழ்கிறேன்னு பேசுவோம், ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு நாமத்தில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய மாபெரும் கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதிமானாக எங்களை மாற்றியிருக்கிறீரே, உமக்கு நன்றி. நீதியின் வஸ்திரத்தை எங்களை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. தரித்திரத்திலிருந்து எங்களை செழிப்புள்ளவர்களாக மாற்றியிருக்கிறீரே, உமக்கு நன்றி. வியாதியாக இருந்த எங்களை சுகமாக மாற்றியிருக்கிறே, உமக்கு நன்றி. செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டு எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த இடத்துல வாழும் பொழுது, அந்த சித்தத்தில் மையத்தில் வாழும் பொழுது சகல பரிபூர்ணம் எங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் எதற்காக பிறந்தோம், எந்த நோக்கத்திற்காக பிறந்தோம், எதை நிறைவேற்ற முடியாத அந்த பூமியில் இருக்கிறோம் என்பதை அறிந்து அந்த நிறைவேற்றுதலின் மையத்திலே வாழ உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளே வைத்திருக்க திறமைகள் என்ன, தாளந்துகள் என்ன, வரங்கள் என்ன, எப்பேற்பட்ட திறமைகளையும் தாளந்துகளை வைத்திருக்கிறோம் என்பதை அறிந்து அந்த நோக்கத்திற்காகவே கொடுக்கப்பட்ட திறமைகளையும் தாளந்துகளையும் வாழ்க்கையில செயல்படுத்த பயன்படுத்த உதவி செய்வீராக. எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் பிதாவே உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் ஆண்டகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மக்களை ஆசீர்வதிக்கிறோம். இவர்களை கண்டு நீ வைத்திருக்கிற அந்த செல்வ செழிப்பான இடத்துல ஒரு வாழட்டும், குறைவில்லாத இடம், பற்றாக்குறை இல்லாத இடம், தேவத்துவத்தின் பரிபூர்ணம் நிறைந்த இடத்துல வாழும்படியாக ஆசீர்வதிக்கிறேன்.
அதுக்கு நேரம் ஆவியான் நடத்தி செல்வீராக, வழி நடத்துவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை உங்கள் மேலே பிரசன்னமாக்கி உங்களை எல்லையெங்கும் சமாதானத்தை கட்டளையிட்டு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் செழிப்பான இடத்துக்கு கொண்டு செல்வாராக, ஆமென். நோக்கத்தை நிறைவேற்றுவது அறியெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை. முதல்ல நல்ல உறவுல இருக்கணும். உறவுல இருந்து அவரை குறித்த சிந்தனைகள் எண்ணமே இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளே வைத்திருக்க அந்த கிருபையின் வரங்கள் தெரியும் இல்லையா? சும்மா கிருபையின் வரங்களை கொடுக்க மாட்டார். உங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு கிருபை வரங்கள் தேவையில்லை. அந்த எதுக்கு அந்த கிருபை வர இருக்குது, என்ன திறமை இருக்குது, என்ன தாளந்து இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதான் நோக்கம். அதுக்காக தான் திறமைகள் தாளந்துகள் கிடைக்குது. அது வரங்கள் என்ன பேசுவோம் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். எல்லாம் வெற்றி பெற்று வாழ்ந்து பணம் இருந்து வீடு இருந்து உள்ள ஒன்றும் இல்லைன்னா அதான் அதுக்காக தான் பேசுகிறோம். நம்ம எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணிடுவோம். இதான் பேசுவோம் அதான் பேசுவோம்ல. பக்கத்தோடு சொல்லுவோம், தேவன் உங்களை மெய்யான வெற்றிக்கு அழைத்திருக்கிறார். தோல்விக்காக அல்ல, வெற்றிக்காகவே அழைத்திருக்கிறார். நம்மை செழிப்பான இடத்திலே தேவனுடைய ஐஸ்வர்யமுள்ள நிறைவான இடத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார். அந்த இடத்திலே தேவனுடைய சகல நன்மைகளும் சம்பூர்ணமாக இருக்கும். எந்த நன்மையும் குறைபடாத தேவனுடைய திருப்தியான வாழ்க்கையில நாம் வாழ்வோம். ஆமென், ஆமென்.